வித்தின் சொன்ன டைமில் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதாவது ஃபஸ்ட்டு சைட் விசிட் பண்ணி லொக்கேஷன் கரெக்டாக இருக்குமா, டர்ஃபுக்கு சைஸு கரெக்டாக இருக்குமா அப்படின்னு ஐடியா கொடுத்தாங்க. வெதர் மேலே கவர் பண்ணுமா, மேலே கவர் பண்ணக்கூடாதா அப்படி. ஸோ அதுக்கப்புறம் இப்போ சைட் விசிட் ஒருத்தர் வந்தார், வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி என்னென்ன ப்ராசஸில் பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஒரு சாம்பிள் கோட் வந்து விசிட் பண்ண சொன்னார். அவர் பண்ண கோட்டு அதை நாங்கள் விசிட் பண்ணோம். கம்ஃபர்டபுளாக இருந்தது. நான் அதே மாதிரி ப்ரொசீட் பண்ணிப்போம். அவர் கமிட் பண்ணது ஒரு 45 டேஸு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து. அது 45 டேஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நல்லா இருக்குது. ஃபீட்பேக் நல்லா சொல்கிறாங்க. ஃபுட்பால் கொஞ்சம் பேர் தான் விளாட்றாங்க. கிரிக்கெட் வந்து நிறைய பேர் விளாட்றாங்க. இது எந்த இஷ்யூஸும் இல்லை. பர்சனலி நானும் போய் விளையாண்டுருக்கேன் 2-3 கோர்ட்டில். பட் ஆனால் இதோடைய க்ரிப்பும் குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. மற்ற இதில் வந்து அந்த மேலே இந்த பாயிண்டட் இதெல்லாம் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். ஒரு காங்க்ரீட் பேஸில் விளையாடுற மாதிரி இருக்கும். இதுக்கு நல்லா குஷனோட வெரி கம்ஃபர்டபுள் கிராஸ். கால் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணார். தினேஷ் வாஸ் ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டாக பேசிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அப்பாயிண்டட் சைட் இன்ஜினியர் மாதிரி ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணார். அவர் வந்து அவர் கூட கோஆர்டினேட் பண்ணிவிட்டு வித்தின் சொன்ன டைமில் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டாங்க.